நமக்கு புரியாதனாலே சரியான கூட்டம் தான். என்ன ஆக்சுவலா சாமி இங்க வந்து பார்க்க வந்தா என்ன, ஞாயிற்றுக்கிழமை ஆச்சுன்னா அழகர் கோயில், அப்புறம் என்ன இந்த பாண்டி கோயில், அங்க சோறாக்கி போடுறாங்க. அதான் சோறு இங்க பாரு என்னப்பா இது? அப்படிதான்ப்பா. மறுபடியும் எல்லா திருவிழாவும் இங்க முதல்ல ஆரம்பிக்கிற மாதிரி இருக்குல்ல. நீ வந்து சாப்பிடணும்னு நினைச்சனா இங்க வந்து நீ பக்கத்துல இங்கிட்டு உட்கார்ந்து இருந்தாலே போதும், அவங்களே கூப்பிட்டு சாப்பாடுலாம் கொடுத்துருவாங்க. இங்கேயா? இங்கே நம்ம சாப்பிடலாம். அந்த கறி முடிச்சுட்டு இருக்கோம். சோறுக்கு பஞ்சம் இல்லாத ஊர்ல. செல்ஃபில காட்டுறேன் பேசும். அப்படியே கை பத்திரம். நிறைய வண்டி. இப்படி இருக்கும்னு எதிர்பார்க்கல. நான் வந்து அழகர் கோயில் இவ்வளவு கூட்டமா இருக்கும்னு இன்னைக்குதான் எனக்கே தெரியுது. இந்த படையப்பா படத்துல கூட்டம் இருக்கும் பாத்தியா? ஆமா, தம்பி கொஞ்சம் அக்கறை சூடு அப்படின்ற மாதிரி. ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மதிஸ்ரீஸ் யூடியூப் சேனல். இன்னைக்கு என்னோட சேனல் என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நம்ம வந்து மதுரையில் இருக்கோன்னு தான் பேரு. ஆனால் நம்ம வந்திருக்க பிளேஸ் வந்து இன்ன வரைக்கும் நான் ஃபுல்லாலாம் பார்த்ததுல கிடையாது. இதுதான் எனக்கு ஃபர்ஸ்ட் டைம். அப்படி என்ன பிளேஸ்க்கு வந்திருக்கேன் அப்படின்னா, அழகர் கோயிலுக்கு தான் நான் வந்திருக்கேன். அழகர் கோயில் வந்து இதோட 4th டைம் மதுரை, சத்தியமல் 4th டைம் மதுரையில இருக்கேன்னு தான் ரீசனு. ஆனா நான் இதோட 4வது தடவை தான் இந்த இடத்துக்கே வந்திருக்கேன். நான் வந்த 3 ட்ரிப்புமே கூட்டம் இல்லாம வந்திருக்கேன். ஒரு தடவை சின்ன பிள்ளைங்க அம்மா கூட்டிட்டு வந்திருக்காங்க. அந்த மேல மலை மேல ஏறி சாப்பாடெல்லாம் சாப்பிட்டுட்டு அது ஏதோ தீர்த்த மாதிரி வரும்னு நினைக்கிறேன். அங்க குளிக்கெல்லாம் வச்சு கூட்டிட்டு வந்தாங்க சின்ன பிள்ளைல. அதுக்கப்புறம் 2 டைம் வந்து ஸ்கூல் ஓபி அடிச்சுட்டு வந்திருக்கோம். அப்புறம் ஆமா 2 தடவை ஸ்கூல் வந்து லீவ் போட்டு அடிக்கடி நம்ம வந்து வர்ற பிளேஸ் வந்து இந்த அழகர் கோயில் தான். மதுரையில இருக்க எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கு. என்ன பிரியா? ஒத்த ரோசா பிள்ளைய ரொம்ப அற்புதமா வளர்த்திருக்கம்மா நீ. இவங்க யாரு அப்படின்னா, ஐயோ சாரி, நம்மளோட ஃப்ரெண்டு தான். இனிமே இவங்க நம்மளோட சேனல்ல வந்து வியூவா வருவாங்க. ஸோ இன்ட்ரோ கொடுத்துக்கோ. ஐ எம் பிரியா. வேற என்ன சொல்ல, நானும் வந்து மதி வியூஸ் யூடியூப் சேனல்ல இனிமேல் நானும் வந்து ஒன் ஆஃப் த பார்ட்னராக வரப்போறேன். ஸோ இனியும் பாருங்க, உன் சேனலுக்கு வேலை பாரு அப்படின்னுச்சு. ஸோ உன் சேனல்ல கொஞ்சம் நான் வர்றேன், அதில் அரைவரையா என் சேனல்லையும் போட்டுக்கிறேன்னு இருக்கேன். ஸோ பார்க்கலாம் நம்மளும் இதே இதில். இவங்க சேனல் வச்சிருக்காங்க. இவங்களோட சேனல் நேம் வந்து அக்னி சிறகுகள். அக்னி சிறகுகள் சொல்லி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இந்த மலை மேல ஏறுறது, மலை மேல இறங்குறது, இந்த எவரெஸ்ட் குவீன் சொல்லலாம். அடுத்து சொல்லுவாங்க எல்லா யூடியூப்லயும் எவரெஸ்ட் வரைக்கும் போகணும் ஆசைதான். அதனால இப்போதைக்கு நான் இங்க இருக்க மலை மேல ஏறிட்டு இப்போதைக்கு மதுரையை சுத்தி வந்து என்ன இருக்கு, நமக்கு போறதுக்கு பிளேஸ் இல்லை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு இந்த மாதிரியும் குட்டி குட்டியா பிளேஸ் இருக்கு. ட்ரெக்கிங் வந்து இந்த மாதிரி ஒரு 15 மினிட்ஸ் போதும். நம்ம ஒரு நாளைக்கு வந்து இந்த சண்டே டைம்ல ஃபேமிலியோட ஒரு 15 மினிட்ஸ் ஒரு இடத்துக்கு ட்ரெக் பண்ணணும் அப்படின்னு ஆசைப்படலாம். அந்த மாதிரி போயிட்டு வர்றதுக்கு தான் என்னோட vlogல நான் போட்டுட்டு இருக்கேன். அந்த மாதிரி இடத்துக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். உங்களோட வீடியோ போய் பாருங்க. அக்னி சிறகுகள் சொல்லி போட்டிருக்கோம். லோகோ என்ன லோகோ இருக்கும்? மேல எப்படில மாட்டி விடுற. நான் நல்லா பண்றனோ இல்லையோ, ஆனா நீ நல்லா பண்ற. மாட்டி விடுற சொன்னாலே எங்களோட ஃபாலோஸ் பார்ப்பாங்க. உங்களோட அக்னி சிறகுகள்ன்றதோட
அந்த இதுதான் இருக்கும் அந்த அந்த சிறகா ஆஹா அந்த விங்ஸா? ஏஜின்னு போட்டு ஏஜிஎஸ்ன்னு போட்டு அந்த இதுல தான் இருக்கும். ஓகே கரெக்டாக வைங்க. நான் உங்களுக்கு வந்து லிங்க் வந்து கமெண்ட்ல போடுறேன். நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வந்து இது வரைக்கும் போட்டுட்டு இருக்காங்க. நம்ம பிரியா வந்து பாத்தீங்கன்னா நல்லா பண்ணிட்டு இருக்காங்க. நீங்களும் போய் பாருங்க, அந்த வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கும் பிடிக்கும். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணிட்டு இருக்காங்க. ஸ்டார்ட் பண்ணி கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா 2 and 3 months ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து அழகர் மலைக்கு ஆக்சுவலா இவங்க வந்து இப்ப வண்டியிலேயே வந்து போய் காமிக்க போறாங்க. நம்ம அடுத்ததுல வந்து வண்டியை நிப்பாட்டிட்டு திரும்ப நடந்து போய் காட்ட போறோம். என்னடி சொல்ற? நீ என்ன சொல்ற? என்ன சொல்ற? இங்க இருந்து மலை மேல ஏற போறோமா? அதுக்கு தனி வழி இருக்கு, அந்த வழியில ஏறணும். ஓ மை காட், இந்த பக்கம் மட்டும் தான் போயிருக்கேன், அந்த சைடு சாமி உள்ள போய் பார்த்தது இல்லையா கோயிலுக்கு. சரி வரும்போது போய் பார்க்கலாம். அங்க ஒரு சரி இப்போ வந்து நம்ம ட்ரெக்கிங் போக போறோம். ஏதோ பள்ளிக்காடாக்கள் முடிவு பண்ணி வச்சது ஃபுல்லாக. இதுக்கு பின்னால இன்னொரு அழகர் மலைன்னு ஒண்ணு இருக்கு, அதுதான் ஏன் கான்செப்ட். இது உன் கான்செப்ட், அது ஏன் கான்செப்ட். அப்படியா? அப்ப வந்து மறக்காம அக்னி செடிகள் சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. சரிங்களா? நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ்லாம் வந்து வருது. ஸோ மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோ ஃபுல்லா பாருங்க. ஃபுல்லா பார்த்துட்டு லைக் முக்கியம். ஓகேவா? சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம். இப்போ நம்ம முன்னால ஃபர்ஸ்ட்லாம் வந்து இந்த மாதிரி இங்க பாரு நம்மளோட ஃப்ரெண்ட்ஸ். நீங்களாம் கொஞ்சம் போடலாம். பரமேஸ்வரி இங்க உட்காந்துருக்காடி. பரம இங்க உட்காந்துருக்கா. ஹாய் பரமே, நல்லா இருக்கியாமா? சரி செருப்பு பிஞ்சு போகும். இதுக்கு காப்பிரைட் ஆகுமா? This is நான் தான் ஸ்கூல் படிக்கும் போதெல்லாம் இந்த இடம் எப்படி இருக்கும்னா மண்ணு ரோடு தானே. ஃபர்ஸ்ட் மண்ணு ரோடு. அப்பவே எனக்கு தெரியாது, நான் அப்பெல்லாம் வந்தது இல்லை. நான் வர்றப்பயே எனக்கு வந்து ஏஜ் வந்து ஃபர்ஸ்ட் டைம் நான் வர்றப்போ 15 இருக்கும்போது. நீ அங்க பாரு, அவன் படுத்து தூங்குறது பாரு. தூங்கிட்டு இருக்கான் பாரு, எப்படி படுத்துருக்கான் பாரு. ஆமா மண்ணோட தான் இருந்துச்சு பிரியா. ஃபர்ஸ்ட் வந்து மண்ணோட 9th ஸ்டாண்டர்டோ படிக்கும் போது தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நான் வந்தேன். அதுக்கப்புறம் வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸோட அந்த இவங்களோட பரமேஸ்வரி அப்புறம் என் காலேஜ் கேங்கோட வந்து இங்க அடிக்கடி வருவோம். ஏன்னா அப்ப இது வந்து ஒரு பெரிய இடத்துக்கு போற மாதிரியான ஒரு ஃபீல். ஐயோ கட்டடிச்சுட்டு நம்ம வந்து எங்கேயோ போறோம் அப்படின்னு. எனக்கு தெரியாது, நான் கட்டடிச்சுட்டு இந்த இடத்துக்கு வந்திருக்கேன்றது இப்பதான் தெரியும். ஓ எனக்கே தெரியாது இந்த பிளேஸ். அதுக்கப்புறம் நம்ம அழகர் கோயிலுக்கெல்லாம் வந்திருக்கோமாடா அப்படின்னு நம்ம ஒரு யோசனை எனக்குள்ள. அப்பெல்லாம் ஒரு குட்டியா தண்ணி வருது தெரியுமா ஒரு இடத்துல. பக்கம் நீ அப்ப நடந்து வந்திருக்க, இந்த பக்கம் ரோடு இருந்துச்சு. அப்படியா? நீ வரும்போது கீழே நடந்து வந்திருப்ப. கீழே கூட நடந்து வரும்போது நிறைய இடம் நல்லா சூப்பரா இருக்கும். ஒரு இடத்துல எல்லாம் வந்து நிறைய பட்டர்ஃபிளை மட்டும் அந்த இடத்துல மட்டும். அப்படியா? ஆமா, அந்த இடத்த பார்த்தாலே கண்டுபிடிச்சிடலாம் இது அழகர் கோயில் ரோடுல மேல ஏறுற வழிதான் அந்த மாதிரி இருக்கும். கீழே இன்னும் நல்லா இருக்கும். ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் தான். பண்ணலாம் நல்லா இருக்கு. ஆனா இப்பெல்லாம் நல்லா அந்த கொடைக்கானல் ரோடு மாதிரி நல்லா இந்த ஓடும் பாதை அப்படின்ற மாதிரி ஜாலியா ரோடு போட்டிருக்காங்க. நல்லா போகலாம். ஆனா இந்த பக்கம் வந்து கொஞ்சம் சேஃபா தான் நம்ம வந்து ட்ரை பண்ணணும். ஒரு மாதிரி அந்த மேல ஏறுற ஏத்தத்துல ஏறணும் பாத்தியா, அதான் இருக்கு. வரமா நம்ம பெட்ரோலே யூஸ் பண்ணாம நம்ம இறங்கிட்டு வந்துக்கலாம். என்னடா மசாஜ் பண்ணிட்டு இருக்கீங்க? அவன் என்னன்னா பெப்பர் பேன் தூங்குறியா, மசாஜ் பண்ணிட்டு இருக்கியா? அதாவது இப்பதான் வந்து சித்திரை திருவிழா முடிஞ்சு அழகருக்கு எல்லாம் ஒரு பெரிய அலப்பறையே பண்ணி முடிச்சு அப்படி காமா இருக்கும்னு பார்த்தா சண்டேவே வச்சிருக்காங்க. இவர் எவ்வளோ கெடா விட்டு. சண்டேனா கூட்டமா வந்துடுறாங்க. எங்கேயாவது நம்ம கூட்டத்தை போட்டுருவோம்னே வந்துடுறாங்கன்னா அப்படிலாம் சொல்ல போறேன். இந்த பாரு இங்க தலைவர் பாரு டேரி மில்க் சாப்பிடுறாரு. தலைவர் டேரி மில்க் சாப்பிட்டு இருக்காரு பாரு. புடுங்க வர்றோன்னு. குரங்கு கூட டேரி மில்க் சாப்பிடுதுடா. இதெல்லாம் என்னத்த சொல்ல. இங்க பாரு இவரை பாரு. என்ன தெரியுறது? இவர் கொஞ்சம் கோவக்காரு. ஏதோ ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கீங்க. என்ன மாதிரி மேல பாரு செல்ல குட்டியா பாரு. ஹாய் 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 சொல்லு. ஹாய் சொல்லு. ஹாய் 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 ஹாய். நான் ப்ரோ ஒரு அளவுக்கு தான் ப்ரோ, எல்லாமே சும்மாலாம் நோண்ட கூடாது ப்ரோ.
கோயில் இங்கதான் இருக்கா? அதாவது அழகரை நம்ம கீழே பாத்துரலாம். ஆ. அந்த அம்மா பாக்குறதுக்கு தான் நம்ம மேல போவோம். அவங்கதான் அங்க மேல இருக்காங்க. அப்ப அழகர் மேல இல்ல எத்தனை வருஷமா? ஐயோ, அழகர் தான் மேல இருக்கா நினைச்சிட்டு இருக்கல நானு. அழகர் கோயில் கீழே இருக்கிறதா அழகர். ஐயோ, இங்க வந்து பழமுதிர் சோலை இருக்கு. பழம் வேணுமா கூடாத பழம் வேணுமா கேட்டிருக்கியா? ஆமா, அந்த இவரு முருகனோட இன்னொரு படை வீடு. ஒரு 2 படை நம்ம மதுரையில தான் இருக்கு. அதுல ஒண்ணு இங்க. அப்படியே பாத்துட்டு போயிருவோம். ஓகே, நான் போவானா மாட்டானா? இப்பதான் நம்ம கார் அடிச்சேன். சரி, பைக் அடிச்சியா? அடிக்கடி போக வேண்டியதானே. இவன் போவான நான் நின்றுட்டே இருக்கேன். இவன் பார்த்தா போக வண்டி வருது. அப்படியா? வேன்ல ஃபேமிலியோட போகணும்னு ஆசையா? எங்க ஃபேமிலியில போவேன் நானு. கோயிலு இது பள்ளிவாசலுக்கு கூட்டு போவாங்க. அழகர் கோயில் வருவாங்களே, பள்ளிவாசலுக்கு எல்லாம் கூட்டு போவாங்க. என்ன போயிட்டு இருக்கும்போது திரும்பி சண்டையை போட்டுறாங்க. அதனாலே கொச்சோலை முருகன் திருக்கோயில். நம்ம அந்த கோயிலுக்குள்ள இன்னைக்கு நம்ம போவோம். வண்டியை பார்க்கிங் பண்ணிட்டு வருவோம். நம்ம முருகனோட ஆறுபடை வீடுல வந்து இது ஒரு வீடு. நம்ம அழகர் கோயில் மலை மேல இருக்க பழமுதிர் சோலைன்னு சொல்லுவோம்ல, அந்த இடம் வந்திருக்கோம். இப்போ ஃபர்ஸ்ட் டைம் கோயிலுக்குள்ள என்ட்ரி ஆகிறேன். வீடியோலாம் எடுக்கணும்னா எல்லாமே பண்ணிதான் காணும். அதுக்காக இதுக்கு ஒரு குரூப் வருவீங்க, முஸ்லீம் ஆனதுக்கு கோயிலுக்கு போக மாட்டேங்க போறீங்க. முஸ்லீம் ஆனது ஏங்க போகக்கூடாது? அவங்க வராங்களே நம்மளோட மஜித்துக்கு, அந்த மாதிரி நம்ம நினச்சிக்க வேண்டியதான். ஸோ போய் உள்ள போய் ஃபர்ஸ்ட் டைம் போய் கோயிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரேன். அப்படியா? போனது இல்லையா? இந்த கோயிலுக்குள்ள ஃபர்ஸ்ட் டைம் வரேன். இதுக்கு முன்னாடி போயிருக்கேன். இங்க இருக்க கோயில் ஃபர்ஸ்ட் டைம் போய் போமா போலாம். தேங்காய் பழம் தேங்காய் பழம் தேங்காய் பழம் கெத்தா அந்த பாதனை காலனிகளை விட்டு செல்லக்கூடாதுன்னு போட்டுருக்காங்க. பட் நாங்க இங்கதான் விட்டு போவோம். மதுரைக்காரங்க கொஞ்சம் குசும்பானீங்க. ரீனாவோட டிரைவிங் ஸ்கில் பார்க்கலாம். ஒரு நெட்ட குத்துறலான ஒரு ரோடு மேல ஏறும். அப்படியா? ஏன் அது ஏற்ற முடியாதா? போய் திணறும். ஐயோ, எங்க ஓடுங்க? வராதீங்கடா, அந்த பையனை ஒண்ணுமே இல்ல துரத்தி. ஐயோ கட்டி வச்சிருக்காங்க ஒரு வரிசையா. நீ வரலடா பா, சாரிடா. கையை காட்டிட்டு போறான் வீடியோ எடுக்கிறது. ஒன்னும் ஃபோக்கஸ் பண்ணிட்டு இருக்கேன். நிறைய கல்லு கட்டிருக்காங்களப்பா. ஆமா, உள்ள போறோமா? உள்ள 2 வீலர் நிப்பாட்டலாம். உனக்கு இந்த இடத்த? ஆமா ஆமா, போய் தண்ணியில நனைஞ்சிட்டு வரேன். ட்ரெக்கிங் போடு. தெரியாம எடுத்து போய் எதுக்கு விடுவேன் தெரியல. நம்ம தெரிஞ்சு எடுப்போம். தெரிஞ்சே பண்ணுவோம். தப்பு பண்றோம் தெரிஞ்சு போச்சு. தெரிஞ்சு பண்ண வேண்டியத. கோயிலுக்குள்ள வந்து போலான்னு பார்த்தேன். பட் அந்த கோவில்ல வந்து பயங்கரமா கூட்டம். தூக்கம் வருது. கோயில் வந்து பயங்கரமான கூட்டம். அதனால வந்து நாங்க அங்க போல.
அதனால காக்காட்சி அம்மன் கோவில்னு சொல்லி நம்ம அழகர் கோவிலுக்கு மேலே இருக்க ஒரு மலைக்கு வந்திருக்கோம். இங்கே தான் நம்மளோட ட்ரெக்கிங் வந்து ஸ்டார்ட் ஆக போகுது. அந்த வீடியோ நம்மளுடைய அக்னி சிறைகளுடைய சேனலில் வரும். ஸோ மறக்காமல் பாருங்கள். நம்ம அவங்களோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நிறைய சரி இனிமேல் நிறைய அடுத்தடுத்து வீடியோ போடுவாங்க இன்ட்ரெஸ்டிங்காக. ஸோ மறக்காமல் அவங்களோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சரி வாங்க நம்ம ட்ரெக்கிங் போவோம். என்னவே நடக்க சொல்கிறாங்க. ஒரு